விவசாயிகளுக்கு விவசாயம் தெரிந்த அளவிற்கு ஏன் வியாபாரம் தெரியவில்லை? விவசாயிகளை சிந்திக்க வைக்கும் ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். இயற்கை சீற்றங்களோடு போராடி விளைவித்த விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் புலம்பி வருகிறார்கள். காரணம், உற்பத்தி செலவை விட விற்பனை விலை குறைவு. அதிலும் முக்கிய காரணம் இடைத்தரகர்கள். வியர்வை சிந்தி விளைவித்த விவசாயிகள் லாபமே இல்லாமல் தலையில் துண்டை போட்டு போக, அதற்கு விலை நிர்ணயித்து விற்கும் இடைத்தரகர்கள் 1 மணி நேரத்தில் விவசாயிகளை விட நல்ல லாபம் எடுத்து விடுகிறார்கள். தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், விளைவித்தவன் பிச்சைக்காரன், விலை நிர்ணயிப்பவன் லட்சக்காரன். தக்காளி, முட்டைகோஸ், முள்ளங்கி, வெண்டைக்காய், வாழைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய் என எதற்கெல்லாம் நல்ல விலை கிடைக்கவில்லையோ அதையெல்லாம் ஒன்று சாலையிலோ ஏரியிலோ கொட்டுகிறார்கள் அல்லது நிலத்திலேயே உழுது விடுகிறார்கள். விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய தெரிந்த அளவுக்கு வியாபாரம் தெரியவில்லை. ஊறுகாய், சிப்ஸ், தொக்கு என்று சில விஷயங்கள் உள்ளன. விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்க தெரியவில்லை என்றால், வரலாற்றை கற்க தயாராக இல்லை என்றால் கேளுங்கள். பன்னாட்டு நிறுவனங்கள் உட்கார வைத்து கற்றுக் கொடுக்கும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சமூக வலைதளங்களில் வைரலாகும் ஒரு சிறிய கதை இவை. விவசாயிகளே, சற்று கூர்ந்து கவனித்து கேளுங்க. முன்னொரு காலத்தில் சீனாவில் ஒரு பெரிய வியாபாரி தனக்கு பின் வியாபாரத்தை தன் 3 மகன்களில் யார் வசம் ஒப்படைப்பது என்று தீர்மானிக்க அவர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார். அந்த போட்டி என்னவென்றால், யார் அதிகளவு சீப்புகளை புத்த மடாலயத்திற்கு விற்கிறார்களோ அவன்தான் தன் வியாபாரத்தை நிர்வகிக்க தகுதியானவன் என்று அறிவித்தார். மொட்டையடித்துள்ள புத்த பிக்குகளிடம் சீப்பு வியாபாரமா? முடியே இல்லாத அவர்கள் எப்படி சீப்பு வாங்கி தலை சீவுவார்கள் என்று மகன்கள் மூவரும் ஆரம்பத்தில் திகைத்தனர். ஒரு சீப்பை கூட விற்க முடியாது என்று நினைத்தனர். ஆனால் பின்னர் மூவரும் முயற்சி எடுப்பது என்று முடிவு செய்தனர். 3 மகன்களின் திறமையை வெளிப்படுத்த சில நாட்கள் அவகாசம் கொடுத்த அந்த வியாபாரி அது முடிந்தவுடன் மகன்களை அழைத்து அவர்கள் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்டார். ஒரு மகன் சொன்னான், நான் 2 சீப்புகள் புத்த மடாலயத்திற்கு விற்றேன் என்றார். எப்படி விற்றாய் என்று வியாபாரி கேட்டார். புத்த பிக்குகளிடம் இந்த சீப்பை முதுகு சொரியவும் உபயோகிக்கலாம் என்று சொல்லி பார்த்தேன். 2 புத்த பிக்குகளுக்கு அது சரி என்று பட்டது. அதனால் அவர்கள் இருவரும் 2 சீப்புகள் வாங்கினார்கள் என்று முதன் மகன் சொன்னார். அடுத்ததாக 2வது மகன் தான் 10 சீப்புகள் விற்பனை செய்தேன் என்று சொன்னார். உடனே ஆச்சரியமடைந்த வியாபாரி எப்படி என்று கேட்டார். அதற்கு 2வது மகன், புத்த மடாலயத்திற்கு செல்லும் வழியெல்லாம் காற்று அதிகமாக உள்ளதால் மலை மேல் உள்ள அந்த புத்த மடாலயத்திற்கு செல்பவர்கள் தலைமுடியெல்லாம் பெரும்பாலும் கலைந்து விடுகிறது. அப்படி கலைந்த தலைமுடியுடன் புத்தரை தரிசிக்க பக்தர்கள் செல்வது புத்தருக்கு செய்யும் அவமரியாதையாக தோன்றுகிறது என்று புத்த மடாலயத்தில் சொல்லியுள்ளார். ஒரு பெரிய கண்ணாடியும் சில சீப்புகளும் வைத்தால் அவர்கள் தங்கள் தலைமுடியை சரி செய்து கொண்டு புத்தரை தரிசிக்க செல்வது நன்றாக இருக்கும் என்ற ஆலோசனையும் வழங்கியுள்ளார். ஒத்துக்கொண்டு 10 சீப்புகள் வாங்கினார்கள் என்று 2வது மகன் கூற அவனை வியாபாரி பாராட்டினான். அடுத்ததாக 3வது மகன் சொன்னான், நான் 1000 சீப்புகள் விற்பனை செய்தேன் என்று. இதை கேட்ட வியாபாரி ஆச்சரியத்தின் எல்லைக்கே சென்றார். எப்படி இது சாத்தியம் என்று அறிந்து கொள்ள ஆவலுடன் கேட்டான் அந்த வியாபாரி. அதற்கு 3வது மகன், புத்த மடாலயத்திற்கு ஏராளமானோர் வந்து பொருளுதவி செய்கிறார்கள். அவர்கள் உதவியை மெச்சி புத்தரின் ஆசிகள் அவர்களை வழிநடத்தும் வண்ணம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசு வழங்கினால் அது மேலும் பலரும் புத்த மடாலயத்திற்கு உதவி செய்ய தூண்ட உதவும் என்று கூறியுள்ளார். அந்த மடாலய தலைவர் என்ன நினைவு பரிசு தரலாம் என்று 3வது மகனை பார்த்து கேட்டுள்ளார். அப்போது அவன் புத்தரின் வாசகங்களை பதித்து வைத்திருந்த சில சீப்புகளை நீட்டியுள்ளார். அந்த சீப்புகளை தினமும் உபயோகிக்கும் பக்தர்களுக்கு அந்த உபதேசங்களை தினமும் காணும் வாய்ப்பும் கிடைக்கும். அந்த உபதேசங்கள் அவர்களை தினமும் வழிநடத்துபவையாகவும் இருக்கும் என்று அந்த 3வது மகன் தெரிவித்துள்ளார். இது நல்ல யோசனை என்று நினைத்த மடாலய தலைவர் உடனடியாக அப்படி புத்தரின் வாசகங்கள் பதித்த 1000 சீப்புகள் வாங்க ஒப்புக்கொண்டார். 3 மகன்களிடம் வியாபார உத்திகளை கேட்டறிந்த வியாபாரி தனது வியாபாரத்தை 3வது மகனிடமே ஒப்படைத்தார்.
மொட்டை பிக்குகளிடம் சீப்பு விற்கப் போவது கண்டிப்பாக ஆகாத வேலை என்று நினைப்பதுதான் பொதுவாக நாம் காணக்கூடிய மனோபாவம். சில சமயங்களில் நம் சூழ்நிலையும் கிட்டத்தட்ட இதே போலதான் இருக்கும். அதிலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லை என்று முதலில் தோன்றும். ஆனால் அதை ஒப்புக்கொண்டு முடங்கி நிற்போமானால் நாம் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டோம் என்பது பொருள். முயற்சிகளிலும் பல வகை உண்டு என்பதற்கு வியாபாரியின் 3 மகன்களின் முயற்சிகளே உதாரணம். ஒரு மகன் புத்த பிக்குகளுக்கு தலைவார சீப்பு பயன்படாவிட்டால் வேறெதற்காவது பயன்படுமா என்று யோசித்ததன் பலனாக 2 சீப்புகள் அவனால் விற்க முடிந்தது. புத்த பிக்குகளுக்கு சீப்பு பயன்படாமல் போனாலும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு சீப்பு பயன்படுமா என்று இன்னொரு மகன் யோசித்ததால் அந்த புத்த மடாலயத்தின் முன்புறம் சில சீப்புகள் வைத்து பக்தர்கள் தலைமுடியை முறையாக வாரிக்கொண்டு உள்ளே நுழைய உதவியாக 10 சீப்புகள் விற்க முடிந்தது. ஆனால் இந்த 2 மகன்களுடைய முயற்சியாலும் தொடர்ந்து அந்த புத்த மடாலயத்திற்கு சீப்பு விற்க வழியில்லை. அவர்களுடைய விற்பனை ஒரு முறையோடு முடிந்து போய்விட்டது. 3ஆம் மகன் கூட 2ஆம் மகன் போலவே புத்த பிக்குகளுக்கு பயனில்லாவிட்டாலும் அவர்களுடன் சம்பந்தப்படும் மற்றவர்களுக்கு பயன்படுமல்லவா என்கிற சிந்தனையைத்தான் செய்தான். அந்த வெறும் சீப்பை நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு புத்தர் வழங்கும் ஆசியாக மாற்றி விற்பனை செய்தான். மற்ற இருவரை போல் இவனுடைய விற்பனை ஒரு முறையோடு முடிகிற விற்பனை அல்ல. புத்த மடாலயத்திற்கு நன்கொடைகள் தருகிறவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க இவன் விற்பனையும் அதிகரிக்கும். எனவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மனம் துவண்டு விடாதீர்கள். முடியாது என்று தோன்றும் ஆரம்ப அபிப்பிராயத்திற்கு அடிபணியாதீர்கள். பார்வையை விரிவுபடுத்துங்கள். புதிய புதிய கோணங்களில் சிந்தியுங்கள். சில சிறிய மாற்றங்களால் பெரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியுமா என்று யோசியுங்கள். விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்றால் மதிப்பு விளைபொருட்களுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளும் நிச்சயம் மதிப்பு மிக்கவர்களாக மாறுவார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.